ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யூதா நிருபத்திலிருந்து. அது ஒரு சிறிய அதிகாரம், ஆனால் ஆழமான சத்தியங்கள். இந்த நிருபத்திலிருந்து பல செய்திகளை ஏற்கனவே இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். அந்த லிங்க் தேவையான நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இந்த நாளின் செய்தி 3ஆம் வசனம். அதிலே ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் அடுத்த வார்த்தை, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அதாவது இந்த வசதி எழுதப்பட்டிருக்கிறது, தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். சொல்லுகிறது ஒரு முறை. இதை அசட்டை செய்ய அல்ல, அற்பமா என்ன அல்ல. இன்றைக்கு தேவன் தந்த அந்த விசுவாச வாழ்க்கையை அசட்டைப்படுகிற மக்கள் ஏராளம், அது அற்பமா எண்ணுகிற மக்கள் ஏராளம். ஒரு அந்த வசனம் திரும்ப படிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசம். இது எல்லாருக்கும் அந்த தரல பரிசுத்தவான்களுக்கு. ஏனென்றால் இட்ஸ் சோ பிரஷியஸ். நம்பி நம்மிடத்தில் ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் விசுவாசம். இது குறித்த பல செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனா இந்த செய்தி வித்தியாசமானது. தேவன் தந்த இந்த விசுவாச வாழ்க்கை, தேவன் தந்த இந்த வேதம், தேவன் தந்த திருச்சபை, தேவன் தந்த ரட்சிப்பு, இது அசட்டை செய்ய அல்ல, அற்பமா என்ன அல்ல. நீங்க நிறைய பேர் அதை அசட்டை பண்றாங்க, அற்பமா என்றாங்க. இந்த திருவிருந்து கூட பாருங்களேன், அற்பமா இருக்கும். மண்டே டு சாட்டர்டே பாவமான வாழ்க்கை, சினிமா, உலகம், டிவி, அசுத்தமான ஜீவியங்கள், அசுத்தமான வார்த்தைகள், குடும்பத்தில் ஒரே குழப்பம், கலகம், சண்டை, சச்சரவு. ஞாயிற்றுக்கிழமை அங்க முழங்கால் போடுறது. நீங்கள் இந்த விசுவாசத்தை, விசுவாசம் என்பது எல்லாமே சத்தியம், சபை, ஊழியம், திருவிருந்து, எல்லாமே காணிக்கை. இது அற்பமா என்ன வேண்டாம், இது அசட்டையும் செல்ல வேண்டாம். அது ஒரு விசை. அதாவது சொல்ல போறேன், தேவன் பாட்டு பாட்டா தரல, இந்த ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் அல்ல, ஒரு முறை எனக்கு தந்த ஒரு விசை கொடுக்கப்பட்டது. யோசித்து பாருங்களே, இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, வங்கியில பணம் கட்டுறமே கடன் வாங்கி, அப்படி அல்ல. இட் இஸ் நாட் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். ஒரே முறை உங்களை நம்பி வேதத்தை தந்தார், ரட்சிப்பை தந்தார், பரிசுத்தத்தை தந்தார், நீதியை தந்தார், அன்பை தந்தார். ஒரு விசை. அதை பண்ணல, கொஞ்சம் தரேன், நாளைக்கு கொஞ்சம் தரேன், இன்னைக்கு 50, நாளைக்கு 50, அப்படி இல்லை. ஒரு விசை. எல்லாவற்றையும் உங்களுக்கு எனக்காக தந்தார். ஆனால் கவனிங்கள், இதை இன்னொரு கரு சொல்லுங்கிறேன். இது 4 சுவருக்குள்ள கொடுக்கல, எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசம். It is not in a secret place. நீங்க திருச்ச போயிருப்பீங்க, ஒரு பெரிய கூட்டமா இருந்திருக்கும், ஒரு சபையா இருந்திருக்கும், உங்களோட கர்த்தர் பேசியிருப்பார். முன்னுக்கு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. சிலருக்கு 4 சுவர்கள் இருக்கும் ரட்சிப்பு. சிலருக்கு ஒரு கூட்டமா இருக்கலாம். பார்க்கவே டிஎஸ் அவருடைய கூடுகையிலே, டாக்டர் பிள்ளைகர் அவருடைய கூடுகையிலே, மோகன்சியோட கூடுகையிலே திரள் கண்களோடு அழுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் அது ரகசியமா சொல்லல, பகிரங்கமாய். ஞானஸ்நானம் என்பது இது ஓப்பன் கன்ஃபெஷன். நான் அவருடைய பிள்ளை, அவருக்காக வாழ்வேன், அவரை அண்டிக் கொள்வேன். அது அன்னைக்கே மறந்து போச்சு. அதாவது சொல்ல வந்த வார்த்தை,
கவனிங்க, தேவன் ஏன் கொடுக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் எல்லாம் ஒன்றையும் கொடுக்கிறது இல்லை. கவனிகள், இந்த வாழ்வை ஏன் தந்தார்? நோக்கத்தோடு. இந்த வேலை ஏன் தந்தார்? நோக்கத்தோடு. இந்த வசதி ஏன் தந்தார்? நோக்கத்தோடு. எனக்கு இந்த கிருபை ஏன் தந்தார்? ஒரு நோக்கத்தோடு. அவர் நோக்கம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை, நோக்கத்தோடு. அது மட்டுமல்ல, அவர் கொடுக்கிறார், அதை செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு பொருள் கொடுக்கிறாங்க, வாங்கும் போது வைக்கிறதுக்கா? தமிழ் கொடுக்கப்படுகிறது, வருக. நமக்கு ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது, அதை செயல்படுத்த. அதை பயன்படுத்தலைன்னா அது கொடுக்கப்பட்ட எவ்வளவு வருத்தப்படுவார். பல நேரங்களில் நமக்கு சில பொருளை கொடுக்கிறோம், அவங்க பயன்படுத்ததே இல்லை, அது எவ்வளவு மனசு துக்கமா இருக்கு தெரியுமா? அன்பு கூர்ந்து ஒரு பொருளை கொடுக்கிறோம், அதை பயன்படுத்தாத போது எவ்வளவு வேதனை. அன்பு பிள்ளையே, தேவன் நமக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார், தெரியுமா? டு யூஸ் இட். உங்கள் நலனுக்காக மட்டுமல்ல, அடுத்த நலனுக்காக. இத்தனையும் சொல்லுகிறது, நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கிறேன், கருத்துள்ளவனாயிருக்கிறேன். அடுத்து, தேவன் கொடுத்தது தர்க்கம் பண்ண அல்ல, வாதங்கள் பண்ண அல்ல, பட்டிமன்றங்கள் பண்ண அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வாதங்களுக்காகவே வேதம் படிக்கிறாங்க, தர்க்கங்களுக்காக வேதம் படிக்கிறாங்க. இன்னைக்கு பட்டிமன்றங்களை கூட பாருங்களேன். இந்த பட்டிமன்றம் ஏதோ ஒரு வசனம் அதை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு ஊஞ்சல் மேடை இல்லை. இந்த வேதம் கவனிங்கள், தர்க்கம் பண்ண அல்ல, பட்டிமன்றம் நடத்த அல்ல, நீயா நானா பேச அல்ல. அப்படித்தானே குடும்பங்களை கூட கணவன் அவருக்கு சாதமாக வசனம் எடுத்துக்கிறார், மனைவி ஒரு சாத வசனம் எடுத்துக்கிறாங்க. புருஷர்களே, ஒரு மனைவிகளின் அன்பு கசந்து கொள்ளாதவர்கள். நம்ம கீழ்ப்படியே கீழ்ப்படியாது, ஒண்ணுமே புருஷன் பேச்ச கேட்காது, காலை முதல் மாலை வரை ஊர் சுத்தினே இருக்கும். அதோடு அன்பு வர முடியும். ஊதாரி மனைவி அதே போல கீழ்ப்படியணும். வேலைக்கு போறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை, வீட்டுல இருக்கிற பொருளை அடமானம் வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து வாழ முடியும்? அந்த அம்மா வச்சு, அந்த அம்மா சம்பாதிச்சு, அந்த அம்மா வாழைக்கு கொடுத்து, அந்த அம்மா பிள்ளை, அதுக்கு கீழ்ப்படி கூட அர்த்தம் அல்ல. உலகத்துல சொல்றாங்க, கணவனை கண்கண்ட தெய்வம். உண்மைதான். ஆனா கீழ்ப்படிதல் என்பது, கவனிங்கள், நான் ஒன்றை பெற்றுக் கொள்ளும் போது கீழ்ப்படிதல் வரும். ஒண்ணுமே தராம என்ன கீழ்ப்படிமா அப்படி கீழ்ப்படிய முடியும்? வேலைக்கு போறதில்ல, சம்பளம் கொடுக்கறது இல்லை, உதாரித்தனமா ஆனா மனிதனை கீழ்ப்படிணும் அப்படி சொல்லி நிறைய கணவர்கள் இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் கொடுத்த விசுவாசம் தர்க்கம் பண்ண அல்ல, உனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த விசுவாச போதனை, உனக்கு சாவே இல்லை, உனக்கு வியாதியே இல்லை, உனக்கு கஷ்டமே இல்லை, உனக்கு கடனே இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லை, கடைசியில பரலோகமே இல்லை. இல்லை, அதுக்கு ஒரு சேனல். இப்படிலாம் நீ உன்னதர் இயேசுவின் பிள்ளை, நீ பயப்பட அவசியம் இல்லை, நீ ராஜா விட்ட பிள்ளை, ராஜாவே ட்ரெஸ் பண்ணணும், நீ சாதாரண வீட்டு ஆள் இல்லை, கடன் தான் வாங்கணும். தேவன் தந்தது அந்த வார்த்தை, அதாவது நாட் ஃபார் யுவர் ஓன் பெனிஃபிட்ஸ், டு பெனிஃபிட்ஸ் சம்ஒன். உன் சொந்த நலனுக்காக தேவன் தரல, அடுத்த நலனுக்காக தேவன் தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்துக்கு இருக்கிற ஒரு 6 சத்தியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் என்ற ஒரே வார்த்தைக்கு 6 சத்தியங்கள் இருக்கிறது. திரையில பாருங்கள். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பாவ மன்னிப்பு, உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை, அழிவில்லாத வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், அந்த விசுவாசத்துக்குள்ளதான் ரட்சிப்பு இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் பலம் திரும்பவில்லை. விசுவாசத்தினாலே, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவன். 3வது, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு, அட்டோன்மெண்ட். விசுவாசத்தினாலே உயிர்த்தெழுந்தார்கள், Hebrews 11. விசுவாசத்தினாலே அந்த வருகைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே அழிவில்லாத வாழ்க்கை, இன்ஃபாலிபிலிட்டி, அழிவில்லாத வாழ்க்கை. இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா விசுவாசத்துக்குள்ளே. இன்றைக்கு விசுவாசம் என்ற வார்த்தையை தவறாய் பயன்படுத்துகிற மக்கள் ஏனாலும். விசுவாசம் என்ற வார்த்தை தவறா. நீ வீடு வாங்கு, காரு வாங்கு, பங்களா வாங்கு, இன்னும் 2 வீடு வாங்கு, இல்ல.
விசுவாசம் என்ற வார்த்தைக்கு ரட்சிப்பு என்ற அர்த்தம், பாவமன்னிப்பு என்ற அர்த்தம், உயிர்த்தெழுதல் என்ற அர்த்தம், வருகை என்ற அர்த்தம், பகுதியில்லாத வாழ்க்கை என்ற அர்த்தம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான பிள்ளையே, உலகம் எப்படி இருக்கிறது, உலகம் எப்படி போகிறது என்பது முக்கியம் அல்ல, நீங்க எப்படி இருக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய். அப்படி ஏன் போராடணும்? விசுவாச வாழ்க்கைக்கு போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. அந்த வார்த்தை சொல்லுகிறது தைரியமாய். கொடுத்துட்டாரு, நான் சொல்றாரு நீ போராடு. ஏனென்றால் அது மேன்மையானது, மகிமையானது, மகத்துவமானது. சத்துரு திருட வரும்போது சத்து பணக்க வரமாட்டான், உயர பெற்ற பயனுள்ள ஒன்றுதான் வருவான். அப்படியானால் விசுவாசம் மிக பயனுள்ளது. திரும்ப திரும்ப விசுவாசம் சும்மா வாயில பேசுறதில்லை, நிறைய பாட்டு. விசுவாசியை நீ பதறாதே, பாடும்போது ஒரு பதற்றம், பாடி முடிச்ச உடனே ஒரு பதற்றம். நிறைய பேர் பாக்குறேன், பாட்டு பாடுறவங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை. மேடுகளோ முழக்கம், கீழே வந்தா இடி முழக்கம். வேண்டாம். எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியா இருக்காதீங்க, முன்மாதிரியா இருங்க. மேடையிலே முழக்கம், கீழே வந்தா இடி முழக்கம். ஆனா நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உலகம் தன் கொள்கைகளை, தன் கோட்பாடுகளை அது மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த ஊழியத்துல பாருங்களேன், அன்றைக்கு வெள்ளை அணிந்தவர்கள் இன்றைக்கு கலர் ட்ரெஸ் போடுறாங்க. அந்த நிறைய காட்டுலவங்க நிறைய போட்டிருக்கிறாங்க. கேட்டா அந்த வெளிப்பாடு வேற, இன்னைக்கு வெளிப்பாடு வேற. ஒரு காலத்துல வெள்ளை உடைதான், வெண்மை வஸ்திரம் தான், இன்னைக்கு எல்லாமே கலர் ட்ரெஸ் தான். அன்றைக்கு முழுமையா எல்லாவற்றையும் கழற்றி போட்டவங்க, இன்னைக்கு நகைக்கடையே அவங்க மேல இருக்குது. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் தன் கொள்கைகளை, தன் கோட்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். அரசியல்வாதிகளை போல நேற்று வரை ஒரு கூட்டணி, இன்னைக்கு இன்னொரு கூட்டணி. நேற்று வரை அந்த கட்சி பதவி அனுபவிச்சார், இந்த உடனே இன்னொரு கட்சியில போய் பதவி ஆரம்பிக்கிறார். உலகம் தன் கொள்கைகளை மாற்றும், தன் கோட்பாடுகளை மாற்றும். நீங்கள் தான் அப்படி அல்ல, அப்படி இருக்காதீங்க, அது நல்லதல்ல. இந்த வழி தனி வழி. தேவன் சொல்கிறார், ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அது ஒப்பு கொடுத்தா அவர் மாற்றமே செய்ய மாட்டார். மாற்றக்கூடாது என்று விரும்புகிறார், மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை. வார்த்தை கவனிக்க, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்டது, அது எப்பொழுது மாற்றப்பட முடியாது. இது மேல் சட்டையா? மேல் சட்டை இல்லை. வெளிநாடுகள் இல்லை, அப்பப்போ உறவுகள் கணவனை மாத்துவாங்க, மனைவியை மாத்துவாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், ஒரு மனைவியோடு 40 வருஷம் வாழ்ந்தா அவங்க சொல்றாங்க அற்புதம்ன்றாங்க. ஊழியர்கள் கூட ஒரு மனைவியோட 50 ஆண்டுகள் வாழ்ந்தால் மிகப்பெரிய சாதனை வெளிநாடுகளிலே. ஆனால் நமக்கு அது ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட அதை எப்போதும் மாற்ற வேண்டாம். ஏன் ஆண்டு ஒப்பு கொடுக்கிறார்? ஏன் ஒப்பு கொடுக்க தெரியுமா? அப்படி வச்சிருக்கிறதுக்கா? தாளந்துகள் இல்ல, டு டெவலப், டு யூஸ், டு பெனிஃபிட்ஸ். அதை வளர்க்க, அதை பயன்படுத்த, அடுத்தவர்களுக்கு அது ஆசிரியமா இருக்கேன். டு டெவலப். இன்னைக்கு அந்த விசுவாசங்களுக்குள்ள இருக்குது, அது யாருக்கு பயன்படுது? வியாதியஸ்தருக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஏழைகளுக்காக. தேவன் அழைத்த போது அடிப்படை தேவையே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அழைத்தர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு ஒரு 70க்கு மேற்பட்ட திருச்சபைகள், 2000 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், ஒரு 2000 ஊழியர்கள். உண்மை என்னவென்றால், சொன்னவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். திரும்ப சொல்லுகிறேன், அது ஏன் கொடுக்கப்படுவது சொன்னால், டு டெவலப். உங்களை டெவலப் பண்றதுக்கு இல்லை. நீங்க நிறைய பேர் அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே, உடல் ரீதியாக, வசதிகளில். அது என்ன டெவலப் பண்றதுக்கு இல்லை. டெவலப் பண்ணுங்க, அதே வேளையில பரலோக ராஜ்யத்தை டெவலப் பண்ணுங்க. அதுதான் விசுவாசம். நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கடை வாங்குறது. ஒரு ஊழியக்காரர் சொல்ற, தற்கொலை பண்ண போறேன். ஏன் காரணம்? ஒரு பிரபலமான ஊழியக்கார வச்சு கூட்டம் நடத்தினார். ஒரு பிரபலமா பாடலை வச்சு குணங்க வரல, நிலமான கடன்,
பிரம்மாண்டமான திருவோண மண்டபம், ஏதாவது சாப்பாடு, ஒரு நீச்சல்லாம் பணம் வந்துடும். மனமே வரல, கூட்டமே வரல, மண்டபத்தை வாடகை கட்ட முடியல. இன்றைக்கு பைத்தியக்காரனை போல ஊர் சுற்றுகிறார் ஊழியர். சிறந்த கருத்து, தேவன் தந்தது நாட் டு டெவலப் யுவர் செல்ஃப், டு டெவலப் அதர்ஸ். நிருபம் கொடுத்திருப்பாரு, அதை டெவலப் பண்ணுங்க. அவனுடைய ஆசை. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த போதனை, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தை வேலை இல்லாம இல்லை. எவ்வளவு பலவீனங்கள், இரவெல்லாம் தூக்கமே இல்லை. அது உண்மை. இரவெல்லாம் தூக்கம் இல்லை. 4 மணி வரைக்கும் தூக்கமே இல்லை. அது போன்ற பல பலவீனங்கள். பட் ஆனா ஒண்ணு தெரியும், டு டெவலப் அதர்ஸ். காலையில் கூட நான் பேசுகிறேன், பலவீனங்கள் மத்தியிலும் பேசுகிறேன். டு டெவலப் அதர்ஸ். இரண்டாவது, உங்கள் விசுவாசம் ஒரு புதிய பரிணாமத்தை அடைய வேண்டும். ஊழியக்கார பார்க்கிறோமே, ஒண்ணுமில்லாம வந்தவங்க, பஸ்தான சிறந்தவர்கள், ஒரு சிறிய ஊழிய மாவடியில இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு சபை அவர்கள், ஒரு சிறிய ஊழிய கிராமத்துல 4 மாவடி, யாருக்குமே தெரியாது. அங்கே பாதைகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு பிரம்மாண்டமான ஊழிய கூடம், ஒரு ஜன மண்டபம். அதே போல பல சொல்லலாம். பெருமாள் அவர்கள் அற்புதமான ஒன்று இன்றைக்கு அற்புதமா இருக்கிறது. சொல்ல வந்த வார்த்தை, ஒரு புதிய பரிணாமத்தை பெற வேண்டும். விசுவாசம் அது செயல்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு அது எவ்வளவு பேர் பயன்படுது? 4 மாவடி நிறைய பேர் பயன்படுது. ஏழை மக்கள், எளிய மக்கள், அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார்களே. அது காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் அல்ல, தானா வருகிற கூட்டம். அதே போல எல்லா கூடுதலுமே நண்பானது பிள்ளையே, சத்து, அதாவது அந்த விசுவாச வாழ்க்கையில அவர் கொடுத்த அந்த சொல்லப்பட்ட வார்த்தை, நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். சின்ன கேள்வி, அது அப்படி இருக்குதா? கூடி இருக்குதா? குறைந்து இருக்குதா? இல்ல கலப்படத்தோடு இருக்குதா? திரும்ப சொல்லுகிறேன், கூடி இருக்கணும், குறைஞ்சிருக்கணும், இல்லாம போயிருக்கணும், ஆனா கலப்படம் இருந்திருக்கணும். கொடுத்த ஒன்று இன்னைக்கு பொல்யூட்டட். எனக்கு புரியல. அம்மா அப்பா வித்தியாசமா இருக்கிறாங்க, ஆனா பிள்ளைகள் உலகமா இருக்குது. அது எப்படின்னு தெரியல. கேட்டா அவள் ஒரு நாள் மாறுவாள், மாறவே மாட்டாள். உங்கள் போதனை தான் அவளை மாற்றும். நீங்க முன்மாதிரியா இருக்கிறீங்க, பரவாயில்ல. அந்த பிள்ளைய முன்மாதிரியா இருக்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க, எப்படி நினைக்கிறேன். அம்மா ஆவிக்குரியவா இருக்கிறாங்க, ஆனா பிள்ளை மகா உலகமா இருக்கு, பாபிலோன் மாதிரி இருக்குது. கேட்டா அது இளமை, வாலிபம் இல்லையே. அந்த வாலிபம் உங்களை பாதிக்கலையே, அந்த இளமை உங்களை பாதிக்கலையே. உங்களை பாதிக்காத அந்த உலகம், உங்களை பாதிக்காத அந்த அந்த மாயை உங்க பிள்ளை எப்படி பாதிக்குது? அது ஒரு நாள் தானா திரும்பி வரும், நிச்சயமா வராது. 50 ஆண்டுகளே எவ்வளவு பேரை பார்த்துட்டேன். they never turn back. அதே வாழ்க்கை தான், மோசமாக ஒழிய உயரவில்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, இன்றைக்கு தேவன் தந்த விசுவாசத்தை உலகம், சத்துரு, சூழ்நிலை, நன்மைகள் அதை முழுக்க கலப்படம் செய்து விட்டார்கள். பிரச்சனை புரியும். இட் ஹஸ் பீன் டிலூட்டட். நீங்க சுவிசேஷமே கலப்படமா தான் பேசுறாங்க. சத்தியம் பேசாத, சத்தியம் பேச என்னத்தை நீ பேச சாதிச்சிட்ட, எனக்கும் அந்த ஒரு கீரல் இருக்கிறது. சத்தியமே பேசுறோம், மிஞ்சி போன 50 பேர் 100 பேர், அது தாண்டவே கிடையாது. சத்தியம் பேசாத எத்தனையோ ஊடகங்கள் இருக்கிறது, மில்லியன் ஒரே நாள்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சுவிசேஷம் கலப்படம் செய்து விற்கப்படுகிறது திருச்சபைகளில். பாதி சுவிசேஷம், பாதி கலப்படம். வேண்டாம். ஏன் சொல்லுகிறார்? நான் ஒரு விசை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு நம்புவது மட்டுமல்ல, விசுவாசம் என்பது சொல்லுவது மட்டுமல்ல, விசுவாசம் என்பது அதில் வாழ்வது. திரும்ப சொல்லுகிறேன், நாட் ஜஸ்ட் பிலீவிங், நாட் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங், பட் பை லிவிங். நம்பலாம், பேரோடு நம்புது.
சொல்லலாம். நீங்க எத்தனையோ பல விசுவாசத்தை பற்றி வாழ்க்கையே பேசுகிற மக்களை பார்க்கிறேன், ஆனா விசுவாசமே இல்லை. அதை திறந்த கடன் 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 கடன், ஆனா பேசுறதெல்லாம் விசுவாசம். வீட்டுல இருக்கிற அத்தனை பொருளும் இஎம்ஐ, ஆனா பேசுறதெல்லாம் விசுவாசம். அர்த்தமே இல்லையே. திரும்ப சொல்லுவேன், நாட் ஜஸ்ட் பிலீவிங், நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங், பட் பை லிவிங். பேசுவதல்ல, சொல்லுவதல்ல, நம்புவதல்ல, வாழ்க்கையை செயல்படுத்துவது. இதைத்தான் எபேசியர் 4:5 ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். அவங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. ஒரே விசுவாசம். நல்லவங்க, நாம ஒரு விசுவாசம் பேசுறோம். இன்றைக்கு இந்த செழிப்பின் போதில் இன்னொரு உபதேசம், அதே விசுவாசம் இன்னொரு மாதிரி பேசுறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. சின்ன சின்ன வாலிப பையன்கள், சூட்டு கோட்டு, ஒரு பிரெஞ்சு பியர்டு, இங்க இருந்து அங்க குதிக்கிறார், அங்க இங்க குதிக்கிறார். இந்த தொலைக்காட்சியில பிரேஸ்லெட் வேற, செயின், மோதிரம், சொல்றதெல்லாம் உங்களுக்கு வீடு வரும், கார் வரும், பங்களா வரும். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த பிள்ளையே, don't distract by the people. கலப்படமுள்ள விசுவாசம் அல்ல, ஒரே விசுவாசம். சொல்றாங்க இல்லையா, இது கலப்படம் இல்லாத நெய். அதுபோல இது கலப்படம் இல்லாத ஒரு கர்த்தருடைய வார்த்தை. திரும்ப, உலகம் சொல்லுகிற விசுவாசம் அல்ல, உலகம் சொல்லுகிற மாய்மாலமான விசுவாசம் அல்ல, தேவன் சொல்லுகிற அந்த விசுவாசம். அது தேவன் சொல்லுகிறார், அதை நீ ஒவ்வொரு நாளும் கெட்டியா பிடிச்சுக்க. அது தமிழில் போடப்பட்ட வார்த்தை, கொடுக்கப்பட்ட வார்த்தை, தைரியமாய் போராட வேண்டும். கடினம், இப்படிதான் வாழணும், போராடிதான் தீரணும். நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், ஈஸ்வரியார் குடும்பத்திலிருந்து வந்தேன். 13 ஆண்டுகள் போராட்டம். என் சொந்த குடும்பத்துல தாய்மை பண்ணணும். ஏற்றுக்கொண்டதும் ஒரு போராட்டம், திருமணத்தில் இன்னொரு போராட்டம். எனக்கு பின்னாக நிறைய ஒரு 4 தங்கைகள், தம்பிமார்கள். இது தடம் மாறினால் வாழ்க்கையே இல்லை. நினைக்கிறேன், நான் இன்னொரு மதத்துல திருமணம் செய்தால் அந்த குடும்பத்துல இருக்க 4 சகோதரிகளுக்கும் வாழ்க்கை அமையாது. ஒரு பெரிய கேள்விக்குறி. பல நேரங்களில் எல்லாம் முடியாம இருக்கும். என்னுடைய சகோதரிகளுக்கு கடைசி நேரத்துல கேன்சல் ஆயிடும். என்ன காரணம்? இவர் கிறிஸ்தவர், இவர் கிறிஸ்தவ மதத்துல விழுந்துட்டார். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, தைரியமா இந்த 53 ஆண்டுகள் தைரியமாய் போராடி இருக்கிறேன். தேவ கிருபையினாலே, தேவ தயவினாலே, தேவனுடைய எண்ணற்ற அவருடைய கிருபையினாலே, அவருடைய காருண்யத்தினாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய சத்தியத்தினாலே இதுவரையும் போராடி கொண்டிருக்கிறேன். அதில் ஓரளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறேன். என் பிள்ளைகளின் திருமணம், என்னுடைய பாரம், ஊழியனின் பிள்ளைகள் ஊழியனுக்கு மனைவியா இருக்க வேண்டும். ஏற்புடையாக ஏற்றுக்கொள்ளுங்களாட்ட விட்டுருங்க. ஊழியனின் பிள்ளைகள் ஊழியனுக்கு மனைவியா இருக்க வேண்டும். 2வது, என் பிள்ளைகளை இந்த முறைப்படி வளர்த்திருக்கிறேன். ஆவிக்குரிய முறைப்படி வருகிறவர் அப்படி இருக்க வேண்டும். விளக்கமா சொல்ல விரும்பவில்லை. இந்த முறைப்படி, பெந்தைக்கோஸ்தே முறைப்படி வரவு அப்படிதான் இருக்க வேண்டும். அப்படி அமையவும் இல்லை. ஊழியனாவும் அமையல, அந்த முறையும் அமையல. ஆனால் தேவன் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறவர். போராட வேண்டும் என்ற படித்தவர்கள் தான். MBA, இன்னொருவர் MCOM CA, இன்னொருவர் MA BL படித்தவர்கள். ஆனா வாழ்க்கை அமையல. நாட்டில் ஓடிக்கொண்டு இருந்தது, வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. வெட்கம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், கேள்விக்கணைகள் ஒரு பக்கம். குடும்பத்துக்குள்ளேயே தகப்பனை பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிறார். போராடும் 3 பேருக்குமே நல்ல 3 நேர ஊழியர்களாய் கர்த்தர் தந்திருக்கிறார். 3 பேர் 3 நேர ஊழியர்களா இருக்கிறார்கள், பாஸ்டா இருக்கிறார். என்னுடைய நான் சொல்ல விரும்புகிற கருத்து சத்தியம் என்னவென்றால், போராடுங்கள், தோற்று போக மாட்டீங்க. என்னோட விக்டிம், இவர விக்டர். இதுவும் சொல்லுகிறது போராடுங்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது போராடும் விசுவாசம் எதையும் தாங்கும், எல்லாவற்றும் நிற்கும்,
எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் உறுதியான விசுவாசம். இதாக சொல்லப்பட்ட வார்த்தை. எதையும் தாங்கும், எல்லாவற்றிலும் நிற்கும், எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். இதுதான் தேவன் தருகிற அந்த மேலான விசுவாசம். அது போராட தவறும் போது, என்னைக்கு போராட தவறுகளோ அன்றைக்கு தேவ கிருபையை இழந்து போகிறீர்கள். அது போராடும் போது தேவன் தருகிற 3 ஆசீர்வாதங்கள். யூதா 1:1. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள், உடைய அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. திரையில் பாருங்கள். You are sanctified, you are protected, your call is confirmed. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆகப்படுறீங்க. இன்னும் தேவனுடைய பாதுகாப்புகள் அதிகமாகுது. உடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். என்றைக்கு போராட தவறுகளோ அன்றைக்கு தேவனை மறுதலிப்பது, கிறிஸ்துவை மறுதலிப்பது. 1:4 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும், அதை 3 வார்த்தை போடுறது, கர்த்தரை மறுதலிக்கிறார்கள், இன்னொன்று இயேசுவை மறுதலிக்கிறார்கள். அடுத்த வார்த்தை, ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள முடியவில்லை. நல்லா கவனிக்கணும். When you lose your faith, அந்த ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை தவறும் போது தேவன் சொல்லுகிறது, தேவனை மறுதலிக்கிறீங்க, பிதாவை மறுதலிக்கிறீங்க, உங்களுடைய மேன்மையை நீங்கள் you are losing your position. அது மட்டுமல்ல, உங்கள் ஸ்தானத்தையே நீங்கள் இழந்து போகிறீர்கள். தேவனுடைய கிருபை இழந்து போறீங்க, கிருபை இழந்து போறீங்க, தேவனை இழந்து போறீங்க, வல்லமை இழந்து போறீங்க, அபிஷேகத்தை இழந்து போறீங்க, எல்லாத்தையும் இழந்து போறீங்க. நீங்கள் தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போகிறீர்கள். சில வசனங்களை சொல்லுகிறேன். லூசிபர், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை குறித்துக் கொள்ளுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், எடுத்து வாசிங்க. பின்பு ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தொடர்ந்து சில வசனங்களை சொல்லுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 8:44. மத்தேயு 25:41. வெளிப்படுத்தல் 20:10. இதெல்லாம் கிருபை விட்டு விலகினவர்கள். அதனால் உண்டான வீழ்ச்சிகளை நாம் இதில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்த தூதர்கள் 3 1 பங்கு லூசிபரோடு சேர்ந்து விழுந்தார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3, 7, 12. இஸ்ரவேலில் அநேகர். யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். திருச்சபையிலே மறுபடியும் பிறந்து கிருபை இழந்தவர்கள். கலாத்தியர் 4:28. நாதா அபியு. யாத்திராகமம் 19:6. ஆசாரியர்கள் 19:6. யாத்திராகமம். கோராகு, தாத்தான், அபிராம் இவர்கள் பாதாளத்திலே போனார்கள். என்னாகமத்து புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1, 3, 23ஆம் வசனம், 33ஆம் வசனம். சவுல், இயேசுவின் சிஷ்யர்களில் அநேகர். யூதாஸ், அனனியா, சப்பீராள், கலாத்திய நிருபத்தில் இருந்த சில பிள்ளைகள், திருச்சபையார், தேமா, இம்மனேயும் அலெக்சாந்தரும். 336:10. ஏராளமான மக்கள் சொல்லி இம்மனேயும் பிலேத்துவும். 332:17. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு வேறுட்டு போனவர்கள். ரோமர் 1:23. சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த என்றைக்கு அந்த விசுவாசத்தை விலகி போயிடுறீங்களோ, தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தை. அப்படி இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நீ உத்தமனாயிருப்பாய், நீதியாயிருப்பாய், நியாயமாயிருப்பாய். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறது, வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ண மாட்டார். திருமண சொல்லுகிறேன், அதிகாரம் 12:17. நீதிமானாயிருப்பாய், கர்த்தருடைய வழியை காத்து நடப்பாய். ஆதியாகமம் 18:19. யாத்திராகமம் 16:4. நான் உன்னை நியாயப்பிரமாணப்படி நடக்க பண்ணுவேன். யாத்திராகமம் 19:5. என் ஜனமாய் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல,
லேவியராகமம் 26:3 ஏற்ற காலத்தில் மழையை பெய்யும். இவெல்லாம் அந்த கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை சரியாய் பயன்படுத்தும் போது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். நாளிலே தேவன் ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு உண்மையாயிருப்போம், உழைப்போம், ஜெபிப்போம், அந்த விசுவாசத்துக்காக போராடுவோம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தேவனுக்காக வாழ்வோம். தேவன் உதவி செய்வார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்கு கடைசி வரை உண்மையாயிருக்க, உத்தமமாயிருக்க எங்களை கிருபையும் தயவும் சகாயம் பண்ணும். நாமம் மையப்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஒரு முறை கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதற்காக போராட, ஜெபிக்க, அதற்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கு மாற கிரியை செய்கிற எல்லா தீய சக்திகளை சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்த விசுவாசத்திற்காக போராடுங்கள். தேவன் தந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.